தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனத்துக்கும் தேவன் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. உன் வாயால் புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கனமும் மணல் பாரமாய் இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டரமுள்ளது. பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகன் வடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு விடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான், பசியில் உனக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டமும் இன்பமானது களிப்பாகும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்திலுள்ள சகோதரனும் சபையத்துள்ள அயலானை வாசி. ஆமென்.